வணக்கம். ஜெயா செய்திகளுக்காக விவிதா ஸ்ரீனிவாஸ். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகள் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியருக்கு ஊக்கத்தொகை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் திட்டங்கள் 25 கோடியே 63 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவு. மாற்றுத்திறனாளிகளுக்கு கூடுதலாக பல்வேறு சலுகைகள் வழங்க 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, வங்கிக் கடன்களுக்கான வட்டியை முழுவதுமாக அரசே ஏற்கும் என்றும் முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவிப்பு. தமிழகத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மின் பற்றாக்குறையால் பாதிப்படையாமல் இருக்க முதலமைச்சர் ஜெயலலிதா நடவடிக்கை. மின்னாக்கிகள் நிறுவுவதற்கான மானிய உச்சவரம்பை 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்க உத்தரவு. இத்தாலி சுற்றுலா பயணிகள் கடத்தலை தொடர்ந்து பிஜு ஜனதாதள எம்எல்ஏவும் கடத்தல், மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளின் அட்டூழியத்தால் ஒடிசாவில் பதற்றம். தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகள் குடும்பத்தை சேர்ந்த கல்லூரி மாணவ மாணவியருக்கு ஊக்கத்தொகை வழங்குதல், அகதிகள் முகாம்களில் இயங்கி வரும் சுய உதவி குழுக்களுக்கு மானியம் வழங்குதல், அகதிகள் முகாம்களில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதியை மேம்படுத்துதல் ஆகிய திட்டங்களுக்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சுமார் 25 கோடியே 63 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து உத்தரவிட்டுள்ளார். சமீபத்தில் தமிழக மக்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை அகதிகள் முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்கள் அனைவருக்கும் விரிவுபடுத்தவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள அகதிகள் முகாம்களில் தங்கி வாழும் இலங்கை தமிழர்கள் நலன் காக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அகதிகள் முகாம்களில் வாழும் இலங்கை தமிழர்களின் குழந்தைகள் தங்கி படிப்பதற்காக ஆதி திராவிடர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நல விடுதிகளில் கூடுதல் இடங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் தமிழக அரசால் பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் வழங்கப்படும் ஓய்வூதிய பலன்களையும் இலங்கை தமிழர்களுக்கு வழங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து இலங்கை தமிழ் அகதிகளின் மேம்பாட்டுக்கான பல்வேறு திட்டங்களுக்காக 25 கோடியே 62 லட்சத்து 58,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளதாக தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அகதிகள் முகாம்களில் இருந்து கல்லூரிகளில் உயர்கல்வி பயிலும் இலங்கை தமிழ் அகதிகள் குடும்ப மாணவ மாணவியரில் BA பயிலுவோருக்கு 1,200 ரூபாயும், BSc பயிலுவோருக்கு 1,250 ரூபாயும், MA பயிலுவோருக்கு 1,330 ரூபாயும், MSc பயிலுவோருக்கு 1,650 ரூபாயும், டிப்ளமா தொழில்நுட்ப கல்வி பயிலுவோருக்கு 850 ரூபாயும், பொறியியல் பயிலுவோருக்கு 2,750 ரூபாயும், மருத்துவக் கல்லூரிகளில் MBBS பயிலுவோருக்கு 4,700 ரூபாயும், கால்நடை மருத்துவம் பயிலுவோருக்கு 1,400 ரூபாயும், சட்டக்கல்லூரிகளில் பயிலுவோருக்கு 860 ரூபாயும், வேளாண்மை அறிவியல் பயிலுவோருக்கு 2,850 ரூபாயும் ஆண்டொன்றுக்கு ஊக்கத்தொகையாக வழங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் 1000 இலங்கை தமிழ் அகதி மாணவ மாணவியர் பயன்பெறுவர் என்றும் இதற்காக அரசுக்கு 20,98,000 ரூபாய் செலவு ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அகதிகள் முகாம்களில் தற்பொழுது இயங்கி வரும் 416 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஒரு தடவை மானியமாக ஒவ்வொரு குழுவுக்கும் 10,000 ரூபாய் வழங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இதனால் அரசுக்கு 41,60,000 ரூபாய் செலவு ஏற்படும். தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகள் முகாம்களில் வாழும் தமிழர்களின் நலனை கருத்தில் கொண்டு அந்த முகாம்களில் வசிக்கும் மக்களின் குடிநீர் வசதியினை மேம்படுத்தும் பொருட்டு 4 கோடியே 33,38,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தும், முகாம்களில் கட்டப்பட்டுள்ள வீடுகளை பழுது பார்த்தல், சாலைகளை சீரமைத்தல், நூலக கட்டடம் கட்டுதல், ரேஷன் கடை அமைத்தல், கூடுதல் கழிப்பறை மற்றும் குளியலறை ஏற்படுத்துதல், சமுதாய கூடங்கள் அமைத்தல், மின்கம்பங்கள் மற்றும் தெரு விளக்கு அமைத்தல்,
சமையலறை கட்டுதல் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கும் பணிகளுக்காக 20,66,62,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தும் ஆக மொத்தம் இலங்கை அகதிகள் முகாம்களில் அடிப்படை வசதிகளை மேற்கொள்வதற்காக 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். தமிழக மக்களுக்காக அமல்படுத்தப்படும் அனைத்து நலத்திட்டங்களையும் அகதிகள் முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் வழங்கி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சமீபத்தில் தமிழக மக்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தினை அகதிகள் முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்கள் அனைவருக்கும் விரிவுபடுத்த ஆணையிட்டுள்ளார். அரசின் இந்த நடவடிக்கைகளின் மூலம் அகதிகள் முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களின் வாழ்வில் மேலும் வளம் ஏற்படும் என்று தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமுதாய வளர்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளும் பங்கேற்க சம வாய்ப்புகளை வழங்கும் வகையில் பார்வைத்திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்காக 20 மாவட்டங்களில் கூடுதல் பயிற்சி மையங்கள் அமைத்தல், 2 கால்கள் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர்கள் வழங்குதல், மேலும் 20 மாவட்டங்களில் தொழில் பயிற்சி மையங்களை விரிவுபடுத்துதல் உள்ளிட்ட திட்டங்களுக்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சுமார் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து உத்தரவிட்டுள்ளார். மாற்றுத்திறனாளிகள் தொழில் தொடங்குவதற்காக வங்கிகள் வழங்கும் கடன் தொகைக்கான வட்டியை முழுவதுமாக அரசே ஏற்றுக்கொள்ளும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகளை சமுதாயத்தில் ஒரு அங்கமாக அனைவரும் ஏற்கவும், சமுதாய வளர்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் பங்கேற்பதற்கு சம வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்கும் அவர்களின் முழு பங்கேற்பை உறுதி செய்வதற்கும் பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருகிறது. தற்போது 6 வயதுக்கு உட்பட்ட பார்வைத்திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான ஆரம்ப நிலை பயிற்சி மையங்கள் முதல் கட்டமாக வேலூர், திருவண்ணாமலை, மதுரை, கிருஷ்ணகிரி மற்றும் திருநெல்வேலி ஆகிய 5 மாவட்டங்களில் தொடங்கப்பட்டு நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த மையங்களில் சிறப்பு நிபுணர்களை கொண்டு தீவிர பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த 5 பயிற்சி மையங்களை தொடர்ந்து நடத்திட 2011-2012 ஆண்டிற்கான 22,90,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தும், மேலும் இதுபோன்ற பயிற்சி மையங்களை சென்னை, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, திருச்சிராப்பள்ளி, ஈரோடு, கன்னியாகுமரி, நாமக்கல், ராமநாதபுரம், கடலூர், தருமபுரி, காஞ்சிபுரம், கரூர், நாகப்பட்டினம், பெரம்பலூர், சேலம், சிவகங்கை, விருதுநகர், தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் ஆகிய 20 மாவட்டங்களில் புதிதாக தோற்றுவிப்பதற்காக மையம் ஒன்றுக்கு 1,71,500 ரூபாய் வீதம் 34,30,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தும் ஆக மொத்தம் பார்வையற்ற